6வது வருடத்திலே ஆண்டவரே அந்த சிறுவர் ஊழியத்திற்கான ஒரு மெட்டீரியலை ஆயத்தம் பண்ணுகிறதான இந்த வேலையிலே மகள் ஈடுபட்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் உடைய ஞானமும் உடைய ஆண்டவரே வெளிச்சமும் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். வேண்டிய கிருபையும் கர்த்தர் தருவீராக. இந்த கூடுகையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் தெரிந்து கொள்ளவும், எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக. இந்த கூடுகை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஷைனியை விசேஷமாக கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன் J4K 52 அப்படின்றத நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம். ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஹம்பிள்ட், ஆனர்ட். இது வேர்ட்ஸே இல்லை. ஏன்னா இது ரொம்ப நாள் ஒரு கனவு. இதை செய்யணும் அப்படின்றது ஒரு கனவு. ஆனால் இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதில்லை இது வரைக்கும். இந்த வருஷம் ஆண்டவருடைய கிருபையில் இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்காரு ஆஸ் எ டீம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. நீங்கள் இந்த இயரில் எங்கள் எல்லாரோடையும் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் we really want to say தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம 2 குரூப்பாக வந்திருக்கோம். சிலர் இந்த மெட்டீரியலை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஐ ரியலி வெல்கம் யூ. இன்னொரு குரூப் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே மெட்டீரியல் எழுதுறீங்க. நீங்கள் எப்படி அதை இன்னும் பெட்டர் ஆக்கலாம், இல்லைன்னா நம்ம பண்ணுறது சரிதானா, வேற எதுவும் மாற்றலாமா அப்படின்னு புது ஐடியாஸ் நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கும் வந்திருக்கீங்க. எங்களுக்கு சூப்பர். 2 டீமும் எங்களுக்கு தேவை. வெரி குட். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கோல் ஒரு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது. இது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் எங்களுடைய மினிஸ்ட்ரி. ரிசர்ச் மினிஸ்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம். அன்அஃபீஷியல் ரிசர்ச் மினிஸ்ட்ரி. ஸோ எங்களுடைய ஃபைண்டிங்ஸ், எங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து வர விஷயங்களை தான் இந்த J4K 52 அப்படின்ற இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மோர் ஆஃப் ஓரியன்டேஷன்றதோடய இட்ஸ் மோர் ஆஃப் அ டிஸ்கஷன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நாங்கள் படிச்சுக்கிட்ட பாடத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண, நீங்கள் படிச்சுக்கிட்ட பாடத்தை எங்களுக்கு ஷேர் பண்ண. ஸோ we are going to grow together. நீங்கள் எல்லாருமே J4Kயோட ஏதோ ஒரு பாட்டில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு நியூ இல்லை. நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பேர் நேம்ஸ் எனக்கு நியூ கிடையாது. சர்ச்சஸ் அஃப்கோர்ஸ் நியூவே கிடையாது. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி வந்திருக்கிறதுல நிறைய பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ் வந்திருக்கீங்க, சில பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, சர்ச் பிலீவர்ஸ் வந்திருக்கீங்க, டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ காட் பிளெஸ் யூ. இந்த டே அஜித் ஆண்டி ப்ரே பண்ணது போல் நம்ம எல்லாருக்கும், ஃபார் மீ, ஃபார் யூ, எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்காக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஓகே, எத்தனை பேர் இந்த கொஸ்டினுக்கு எஸ் இல்லை நோ சொல்ல போகிறீங்க? நம்ம யூஸ்வலாக கன்வென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் சண்டே ஸ்கூலில் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. how many of you agree that இது இன்னும் வேலை செய்யலை? எது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், சில முயற்சிகளை மாற்றுறோம். ஆனால் ஏதோ ஒன்று நம்ம யூஸ்வலாக, நான் சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் நிறைய சண்டே கிளாஸ் நடக்குது. ஸோ என்னுடைய கொஸ்டின், எத்தனை பேர் அதே சண்டே கிளாஸ் மெத்தட்ஸ் இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா எஸ் கொடுங்க. ஓகே, 2 பேர் தானா? மிச்சம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அவங்க சண்டே ஸ்கூல் பேட்டர்ன், லைக் கன்வென்ஷனல் சண்டே ஸ்கூல் பேட்டர்ன். ஓகே, 3 பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, 25% கிட்ட நம்ம இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். மிச்சம் எல்லாரும் வெரி குட். நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. சூப்பர். நம்ம இது வரைக்கும் அப்போ நம்ம ஏதோ கன்வென்ஷனலாக நம்ம செய்கிற ஒரு பேட்டர்ன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் எங்களுடைய பேசிஸ் ஆஃப் ரிசர்ச் ஆல்சோ. ஏன் ஒர்க் ஆகல? என்ன சேஞ்ச்? பிள்ளைங்க மாறுறதா, நம்ம மாறணுமா, இல்லைன்னா சிச்சுவேஷன்ஸே மாறிடுச்சு, இப்படி தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகணுமா? இதெல்லாம் வச்சு தான் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இந்த கன்வென்ஷனல் மெத்தடை சண்டே ஸ்கூல் 1.1 அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இதில் 3 விஷயங்களாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று மைண்ட் செட், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று டூல்ஸ். இப்போ இருக்கிற சண்டே ஸ்கூல், அதாவது இப்போ இருக்கிறன்றதோட பழைய காலத்து சண்டே ஸ்கூல் அப்படி வச்சுக்கலாம். சண்டே ஸ்கூல் 1.0 ஓல்ட் பேட்டர்ன். இந்த ஓல்ட் பேட்டர்னில்
இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, காமனா இருக்கும். எந்த ஊருக்கு போனீங்கனாலும் காமனா இருக்கு. நான் சில ஃபாரின் சண்டே ஸ்கூல்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதுவும் அப்படிதான். அதே காமன் பேட்டர்ன்ல தான் இருக்கு. சரி நம்ம ஊர்ல தான் அப்படி இருக்கு. வெஸ்டர்ன் ஊர்லலாம் வேற மாரி இருக்கும்னா, இல்ல. எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா, ஒரு மைண்ட் செட். அ நான் முதல் சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது, என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜஸ்ல நான் வளர்ந்துட்டுருக்கும்போது, இன்னும் நான் வளர்ந்துட்டுருக்கேன். பட் இனிஷியல் ஃபேஸஸ்ல என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் ஏன் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன்னா, எனக்கு அந்த பிள்ளைங்களோட நெறையா தெரியும். அ அஃப்கோர்ஸ் எனக்கு நெறையா தெரியும். பட் ஸ்டில் ஆனா என் மனசுல அ அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இம்மீடியட்டா என் மனசுக்குள்ள, அதுக்கு இரு நான் ஆன்ஸர் சொல்றேன். இதான்டா ஆன்ஸர். அவன் கேள்வி கூட முடிச்சிருக்க மாட்டான். ஆனா எனக்கு ஆன்ஸர் தெரியும். ஏன்னா என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஐ நோ வாட் யூ மீன். உனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க வராத பாதையா? உங்களுக்கே நெறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. சில வயசானவங்க சொல்லி கேட்டுருக்கீங்களா? நாங்க பார்க்காததாப்பா. இல்ல எங்களுக்கு தெரியாததாப்பா. அதேதான். அந்த ஒரு மைண்ட் செட். ஐ நோ வாட் யூ மீன். நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும். அது நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். இது என்னுடைய ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த மைண்ட் செட் இஷ்யூ. ஆம். ரீசென்ட்டா கூட கடவுள் இத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு எனக்கு. ரீசென்ட்டா என்னாச்சு, ஒரு ஒரு சர்ச்ல அ ஐ மீன் சென்னை சர்ச். எங்க சர்ச்ல லோன்லினஸ் பத்தி, இது அடிக்ஷன்ஸ் பத்தி, அந்த மாரி அ பிள்ளைங்களோட இஷ்யூஸ பத்தி அன்னைக்கு ஒரு நாள் நான் கிளாஸ் எடுத்தேன். அப்போ என்னென்ன இஷ்யூ, மேஜரான இஷ்யூ அப்படின்னு செக் பண்ணும்போது, அந்த டைம்ல மோஸ்ட் பிள்ளைங்க ஒரு 70 டூ 80 பிள்ளைங்க அந்த குரூப்ல சொன்னது லோன்லினஸ். சரி அப்போ லோன்லினஸ்ஸ அ இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொன்னோனே, எனக்கு அவங்க எழுதுனது, அவங்க நெறைய பேர் அங்க வச்சத பார்த்தோனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா! இந்த வயசுல லோன்லினஸ்ஸ போய் ஒரு பிரச்சனைன்னு இப்படி சொல்றாங்களே! நம்மளும் அப்படிலாம் ஃபேஸ் பண்ணதே இல்லையே! அப்படின்னு எனக்கு மனசு அப்படி இருந்தனால, நானும் ஒரு லைனா இது லோன்லினஸ் வந்தா என்ன செய்யணும்? எப்படி லோன்லினஸ்ஸ டேக்கிள் பண்ணணும்? கடவுளுக்குள்ள என்ன பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன பைபிள் வாசிக்கணும்? என்னென்னலாம் செய்யணும்? நான் விடவே இல்ல. ஏன்னா மனசுல இருந்த ஆதங்கம், ஐயய்யோ! இந்த வயசுல இவ்ளோ லோன்லினஸ்ஸா? அதுவும் இத்தன பேருக்கு லோன்லினஸ்ஸா? அப்படின்னு அ நிறுத்தாம பேசிட்டேன். சரி பேசி முடிச்சுட்டு எங்க அப்பாகிட்ட வந்து சொல்றேன். அப்பா இந்த மாரி இந்த இந்த நம்ம சர்ச்ல இந்த இந்த செட் பிள்ளைங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு இன்னைக்கு பேசினோம். அவங்க இப்படி ஷேர் பண்ணாங்க. இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அப்பா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேள்வின்னா, அவங்க எத லோன்லினஸ்ன்னு மீன் பண்றாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து யோசித்தேன். ஆமா லோன்லினஸ் பிரச்சனைன்னு சொன்னா. ஆனா எது லோன்லினஸ்ன்னு நான் கேட்காம விட்டேனே! என் லோன்லினஸ் தான் அவங்களுடைய லோன்லினஸ்ன்னு நெனச்சு ஒரு பிரசங்கமே பண்ணிட்டு வந்திருக்கேனே! பாத்தீங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? லைக் நம்ம மைண்ட் செட். ஐ நோ பெட்டர். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளோட நெறைய தெரியும் அப்டின்றது நம்மளுக்கு அ நல்லா தெரியும். வி நோ அவங்களுக்கு நம்மளோட நாலேட்ஜ் கூடன்றது தெரியும். அத நம்ம ஒத்துப்போம். டெக்னிக்கலா அவங்க நம்மளோட பெட்டர். அ ஈஸியா அவன் படிக்கிறான். அவனுக்கு நெறைய தெரியுது என்னையோட. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மைண்ட் செட் ஒரு ஒரு நம்ம ஸ் ஒரு ஸ் ஒரு டீச்சிங் ஏரியாவுக்கு வரும்போது, அது நேச்சுரலா நம்மளுக்கு என்ன வந்துரும் அப்டின்னா, ஒரு நான் ஒரு ஹையர் லெவல்ல இருந்தா தான் ஒரு லோவர் லெவல் ஆளுக்கு நான் சொல்லிக் குடுக்க முடியும். அப்போ நம்மள அறியாமலே நம்மள ஒரு ஹையர் பெடஸ்டல்ல எப்பவுமே நம்ம போட்டு வச்சிருக்கோம். அது நீங்க எத்தன பேர் இத ஒத்துக்கிறீங்க? நான் சொல்றத இந்த மைண்ட் செட்ட எத்தன பேரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? தம்ஸ் அப் குடுக்க முடியுமா? ஒரு வேள நீங்க இந்த மாரி ஸ்டோரீஸ் இருந்தா, இந்த ஒரு மைண்ட் செட். அ சூப்பர். நான் சில கரங்கள பார்க்குறேன்ல. நம்ம இத நம்மளே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு ஐ நோ வாட் யூ மீன். டெஃபினட்டா பை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கடவுளோட அவங்களோட ரொம்ப வாக் பண்ணியிருக்கோம். வி டெஃபினெட்லி நோ மோர் இன் சர்டன் ஏரியாஸ். பட் ஆனா சில ஏரியாஸ்ல வி ஸ்ட்ரகிள் டூ அக்செப்ட். ஆமா உனக்கு இது வந்து எனக்கு தெரியாது. நான் கேட்கணும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். இதுதான் பழைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ இது வெளிப்படையா எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா,
கிளாஸ் டைம்ல 60 நிமிஷம் கிளாஸ், டீச்சர் கிட்ட 40 நிமிஷம் அந்த பிள்ளைங்க வராங்க அப்படின்னா, அந்த 40 நிமிஷமும் டீச்சர் மனசுல இருந்து ஊத்துவாங்க அப்படியே. ஐயோ! இத நான் சொல்லாம போயிட்டேன்னா, இந்த பிள்ளை மிஸ் பண்ணிருமே. ஒருவேளை இந்த வாரம் மட்டும் தான் இந்த பிள்ளை வருதுன்னா, இத மிஸ் பண்ணிருமே. மனசுல இருந்து அவங்களோட இன்டென்ஷன் கரெக்ட். ஆனா அந்த மைண்ட் செட் என்ன? ஐ நோ மோர் தேன் யூ. அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லணும். இந்த டைம் இந்த 1 மணி நேரம் முடியறதுக்குள்ள உனக்கு சொல்லி முடிக்கணும். அப்படிதான் அது வெளிப்படுது. அதுதான் பழைய மெத்தட். நீங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. பழைய மெத்தட் வொர்க் ஆக மாட்டேங்குது. எங்கேயோ பிரச்சனை இருக்கு. சரி, பிரச்சனைகள் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம மோஸ்ட்டா ஒரு செட் பேட்டர்ன் வச்சிருப்போம். அ நம்ம ப்ராபப்ளி உங்க சர்ச்சஸ்ல நீங்க ஏற்கனவே மாத்த ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நான் இன்னும் நெறைய சண்டே ஸ்கூல்ஸ்ல பார்க்குறேன் நான் போற இடங்கள்ல. ஒரு செட் பேட்டர்ன். சாங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் பிரேயர், அப்புறம் சாங், அப்புறம் கிராஃப்ட். இங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒண்ண மிஸ் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிங்க பாப்போம். எத மிஸ் பண்ணியிருக்கேன்? முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன். யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? எல்லா சண்டே மெமரி பர்ஸ். வெரி குட். மெமரி வர்ஸ். சாங்ஸ், கிராஃப்ட், கேம்ஸ். கேம்ஸுக்கு முன்னாடி மெமரி வர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சில நேரம் கேம்ஸ் இருக்காது. சில நேரம் பேப்பர் ஆக்டிவிட்டி, ஒர்க் புக் இத குடுக்குறோம். சரி, இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அ முன்னாடி காலங்கள்ல எப்படி இருந்துச்சு? இது 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 வந்து ஒரு எவல்யூஷன் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அ ஒரு பிரசங்கம் தான் இருக்கும். சண்டே ஸ்கூல்னா ஒரு பிரசங்கம் தான். அம் பாஸ்டர் எப்படி மேல பிரசங்கம் பண்றாங்களோ, அவங்க எப்படி சொல்றாங்களோ, அதே மாரி பிள்ளைங்களுக்கு ஏத்த மாரி ஒரு கதை, கதையில இருந்து கதை என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மாத்துனோம். கண்டிப்பா கிராஃப்ட் வேணும். கண்டிப்பா கேம்ஸ் வேணும் அப்படின்னோம். சிலர் சொன்னாங்க, "சர்ச்சுக்குள்ளலாம் எப்படி விளையாட முடியும்? ஐயய்யோ! விளையாடலாம் விடக்கூடாதுன்னாங்க." அதையும் சிலர் உடைச்சோம். "இல்ல பரவால்ல விளையாடலாம். ஆண்டவர் அடிக்க மாட்டாரு." அப்படின்னு விளையாட வச்சோம். அப்புறம் சரி இது பத்தாதுன்னு அடுத்த ஒரு ரெவல்யூஷன் போனோம். அதுதான் ஒர்க் புக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். முன்னாடி ஒர்க் புக்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எஸ்ஸே மாரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் புக் மாரி இருக்கும். அ என்கிட்டயே சில புக்ஸ் அது இருக்குல்ல. பழைய அ நீங்க சின்ன பிள்ளையில யோசிச்சு பாருங்க. அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒரு ஒரு படம் இருக்கும். கலர் இங்க் வேணா அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேஜ் நம்மளுக்கு ஒரு ப்ரோஸ் மாரி இருக்கும். அத வாசிக்கலாம். அதுல கீழ ஒரே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆன்ஸர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னோவேட்டிவ் ஆனோம். என்ன சொன்னோம், சரி நம்ம கொஞ்சம் பசில் மாரி ஆக்கலாம். ஒரு இது இங்கருந்து இங்க வர இங்க வா, இல்லன்னா இந்த படத்துல இருந்து இந்த வசனத்த கண்டுபிடி. இன்னோவேட்டிவ் வொர்க் புக்ஸ். ஸ்டில் இட்ஸ் அ பேப்பர் ஆக்டிவிட்டி. எவல்யூஷன் நடந்திருக்கு. வி ஆர் சேஞ்சிங். ஆனா நம்ம இப்ப தான் சொன்னோம், அந்த சேஞ்சும் வந்து வொர்க் ஆற மாரி தெரியல. அது கொஞ்ச நாளைக்கு வேணா வொர்க் ஆயிருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கண்டிப்பா வொர்க் ஆயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அது புதுசு. இல்ல ஏன்னா ஸ்கூல்லலாம் ப்ரோஸா வாசித்தோம். சண்டே ஸ்கூல்ல ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்கன்னு வொர்க் ஆச்சு. இப்ப ஸ்கூல்ல நம்மளோட டாப் ஆயிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் டம்மியா தெரியிறோம் இல்ல? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் இப்ப பிரச்சனை ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஆ அந்த டூல்ஸ் வந்து சில பேரு அந்த டூல்ஸ எவ்ளோ ஹீரோ ஆக்கிருவாங்கன்னா, சிலர் விபிஎஸ்ல பப்பட் இல்லன்னா உங்களுக்கு விபிஎஸ்ஸே அந்த வருஷம் நடந்த மாரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. பப்பட் இல்லாத விபிஎஸ்ஸா? இல்ல? அ அதே மாரி ஆக்ஷன் சாங் கண்டிப்பா இருக்கணும். ஆக்ஷன் சாங் இல்லன்னா பிள்ளைங்க தூங்கிருவாங்க. பிள்ளைங்க வரமாட்டாங்க. அதுதான் பிள்ளைங்கள உற்சாகப்படுத்தும். டீச்சர்ஸ் நல்லா பின்னாடி இருந்து ஆக்ஷன் சாங் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல்ல போன ஒரு ஞாபகம் இருக்கு. எங்க சர்ச்ல கொஞ்சம் மாத்தி பண்ணுவோம். அதனால எங்க சர்ச் டீம கொண்டு போயிருந்தோம். அந்த சண்டே ஸ்கூல் டைரக்டருக்கு அந்த எங்களுடைய பிள்ளைங்க பண்ண ஆக்ஷன்ஸ்லாம் ஒத்துக்கவே முடியல. ஏன் இதெல்லாம் ஆக்ஷனே கிடையாது. அப்படின்ட்டு வயசானவங்க வேற போட்டு ஆடுறாங்க. அப்படியே ஃபுல்லா அது அவங்களுக்கு அதுதான் விபிஎஸ். அவங்களுடைய விபிஎஸ் வந்து அந்த ஆக்ஷன் சாங் பாடி, அவங்க டான்ஸ் ஆடி, எல்லா பிள்ளைங்களும் அதில என்ஜாய் பண்ணும். ஒரு சாங் ஒரு ஒரு குத்துப்பாட்டு ரேஞ்சுக்கு போணும். அதுதான் விபிஎஸ். ஓகே. அதே மாரி சிலர் அது ஸ்கிட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் வந்து ஹீரோவா இருந்துச்சு. அ எத பயன்படுத்துறோமோ, அது ஹீரோவா இருந்துச்சு. சரி. அப்போ வி அண்டர்ஸ்டுட் நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டோம். அ இட் டசன்ட் வொர்க். இட்ஸ் நாட் வொர்க்கிங். சரி. இப்போ நான் உங்களுக்கு அ நம்மளுடைய பழைய காலத்து ஸ்டைல சொன்னேன். கன்வென்ஷனல் மெத்தட் சண்டே ஸ்கூல் 1.0 சொன்னேன். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மைண்ட் செட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மைண்ட் செட்டே ஃபர்ஸ்ட் நம்ம மாத்த வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் நீ என்ன உனக்கு பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு புரியும். நானும் அந்த வயச கடந்து வந்தவா அப்படின்றதுல இருந்து மாறி, இல்ல உன் பிரச்சனை என்ன எனக்கு புரியல. நீ என்ன சிச்சுவேஷன்ல போற நான் அதுல போனதே இல்ல. எனக்கு சொல்லு. நீ சொல்லு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்னெல்லாம் நீ கடந்து போன? வாட் டு யூ மீன்?
எங்க அப்பா கேட்ட அந்த கொஸ்டின், வாட் அவங்க என்ன மீன் பண்ணாங்க, அவங்க என்ன லோன்லினஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க. ஐ டென்ட் ஹேவ் அன் ஆன்சர். அப்ப எனக்கு சொல்றதுக்கு பதில் இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வந்து பெத்தேல் சர்ச்லேருந்து வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு வாரம் எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தோம். லோன்லினஸ்னா என்னன்ட்டு சர்ச் முடிஞ்ச உடனே இன்டர்வியூ எடுத்தோம்ல, அதோடைய பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் பேக் ஸ்டோரி. அதுக்கு முந்தின வாரம் நம்மளுடைய யூத் கிட்ட இந்த லோன்லினஸ் நடத்தி என்னுடைய பிரசங்கத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் நான் மனம் திரும்பி ஓகே நீங்க சொல்லுங்க உங்களுடைய லோன்லினஸ் என்ன அப்படின்னு கேட்டு நடத்தினது தான் அந்த இன்டர்வியூ. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம லிசனிங் கூட ஆரம்பிக்குது. மோர் லிசனிங் அண்ட் லெஸ் டாக்கிங். இது நம்ம கிட்ஸ் கேம்ப் மெட்டீரியல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இதை நம்ம ட்ரைனிங்லேயே சொல்வோம். 80% டிஸ்கஷன், 20% தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது சொல்லுவோம். நானே சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த வருஷம். வேறு வேறு விதங்களில் அதை உண்மையிலே அந்த டிஸ்கஷனை கூட்டுறது எப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் இட் இஸ் a சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். நம்ம மனநிலையே மாற வேண்டியது இருக்குது. நம்ம அளவு டீச்சர்ஸ் அளவு டைரக்டர்ஸ் அளவில் நான் சும்மா ஒரு டிஸ்கஷன் நடத்துறதுக்கும் என் மைண்ட் செட் மாறி இல்லை எனக்கு தெரியாதுடா நீ என்ன வழியா போற தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நான் டிஸ்கஷனுக்கு அலோவ் பண்ணிட்டு நான் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து இந்த 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 ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருந்து இந்த லெவல்ல நான் இருக்கேன், நீ இந்த லெவல்ல இருக்கேன்னும் போது அந்த டிஸ்கஷனே வேற மாதிரி இருக்கு. அதே இது நம்ம 2 பேரும் ஒரே லெவல்ல இருக்கோம், வேற வேற ட்ராக்ல போறோம். நான் ப்ராபப்ளி உனக்கு கொஞ்சம் முன்னாடி போறேன் அவ்வளவுதான், ஆனா அதே லெவல் தான். ஸோ யூ டெல் மீ, உன்னுடைய பேராமீட்டர்ஸ், உன்னோட இன்புட் பேராமீட்டர்ஸ் வேற, என்னோட இன்புட் பேராமீட்டர்ஸ் வேற, வாட்ஸ் ஹேப்பனிங் வித் யூ அப்படின்னு கேட்கும் போது பிள்ளைங்க நம்மளோட க்ளோஸ் ஆகிறதே வேற லெவல்ல இருக்கு. ஐ சா தட். அதனால தான் சண்டே ஸ்கூல் 2.0ல வி வாண்ட் டு இன்ஸ்பயர் எவ்ரிபடி டு டூ தட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிமெண்டட் ஸ்ட்ராட்டஜி, சாங்ஸ், கேம்ஸ், கிராஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த கெலிடோஸ்கோப் சின்ன வயசுல விளையாடி இருக்கீங்க, நீட்டமாக இருக்கும், அதுக்குள்ள நிறைய அந்த வளையல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு பீச்சில் கிடைக்கும். உள்ள பார்த்தோன்னா ஒரு அழகு பேட்டர்ன் தெரியும். நிறைய பேர் சூப்பர், 2 பேர் 3 பேர் தானா, மிச்சம் எல்லாரும் வெரி குட், 4 பேர் 5 பேர், சரி எல்லாருக்கும் நல்ல சைல்ட்ஹுட் இருந்திருக்குல்ல, வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ அந்த அந்த கலிடோஸ்கோப் யோசித்து பாருங்களேன். நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா அதை இப்படி சுத்துனீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் வரும். சின்ன வயசுல எனக்கு எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்குள்ள பார்த்துட்டு வரைய ட்ரை பண்ணுவேன். நான் அது ஒரு பேட்டர்ன் வரைகிறதுக்குள்ள அது கை தவறிடும், அவ்வளவுதான். அந்த பேட்டர்னுக்கு போவே முடியாது. திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவேன். எனக்கு சின்னதுல அந்த பிசிக்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால வேற வேற மாதிரி அமுக்கி அமுக்கி பார்ப்பேன். அந்த பேட்டர்ன் திருப்பி வரவே வராது. நான் அந்த டிராயிங்கை திருப்பி கழட்டிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா அந்த கலிடோஸ்கோப்ல. ஸோ அந்த பேட்டர்ன் இஸ் நாட் த சேம். அப்போ வீக்லி பேட்டர்ன் மாற்ற வேண்டியது இருக்கு. இப்பவுமே நிறைய பேர் வந்து என் அம்மா சொல்றத பார்த்தா பயங்கரமான கடினமா உழைக்கட்டும் போல அப்படின்னு மைண்ட் ஆஃப் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அதுதான் இதுல உள்ள காமெடியே அதுதான். நம்ம இது ரொம்ப பெருசா பண்ணும் போல அப்படின்றது நினைக்காதீங்க. இப்ப ஐடியா மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம பேட்டர்னை வாரம் வாரம் நம்ம மாத்துறோம். அது வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கணும். அந்த கலிடோஸ்கோப்ல அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எனக்கு அப்படியே இன்க்விசிட்டிவா இருக்கும். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஐயோ அடுத்து என்ன கலர் வரப்போகுது, அடுத்து இது ஸ்கொயர் ஆகுமா, இது ட்ரையாங்கிள் ஆகுமா, இது ரெக்டாங்கிள் ஆகுமா, அந்த ஆராய்ச்சியிலே அது வந்து என்னை திருப்பி திருப்பி சுத்தி வைக்க பார்க்கும். எத்தனையோ வருஷங்களுக்கு சின்ன வயசுல நான் வாங்கின கலிடோஸ்கோப்பை என்னை பத்திரமா வைக்க வச்சுது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இமேஜின் கலிடோஸ்கோப்புன்ற இடத்துல சண்டே ஸ்கூல்ல போட்டு பாருங்க. இஃப் சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்து பார்த்து ஐயோ இந்த வாரம் சூப்பர், அடுத்த வாரம் ஐயோ அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆக போகுது. இந்த பேட்டர்ன் நாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு சர்ச்ல ஒரு ஒரு பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டா, அக்கா நான் இந்த வாரம் வந்து அவ டீன்ல இருந்தா அந்த டைம், அப்போ 8th மேல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவளை தனியா அவங்களுக்கு தனி கிளாஸ் வச்சிருந்தோம். ஸோ ஷீ கால்ட் அண்ட் அவ வந்து சொல்றா, அக்கா நான் வந்து இந்த வாரம் கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கு, சண்டே வரமாட்டேன், இந்த வாரம் என்ன நடத்த போறீங்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில எந்த ஸ்டூடெண்ட்டும் சண்டே கிளாஸ்க்கு அப்படி கேட்டதே இல்ல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி கலிடோஸ்கோப் ஒர்க்ஸ். அந்த கியூரியாசிட்டி அது அவங்கள எப்படி நான் அதை எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தனோ அப்படி அவங்கள அந்த லெசன்ஸை ஞாபகப்படுத்தி வைக்குது, ஞாபகத்துல வைக்குது.
ஓகே, அடுத்து பாருங்க, மெசேஜ். டூல்ஸ்ன்றது ஹீரோ கிடையாது, நம்ம மெசேஜ் ஹீரோ ஆகணும். நிறைய நேரம் டூல்ஸை ஹீரோ ஆக்கிட்டோம்னா மெசேஜை மறந்துடும். யோசித்து பாருங்க, எத்தனை எத்தனை விபிஎஸ்ல அந்த ஃபைனல் 2 days வந்து பிள்ளைங்க மெசேஜே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் மைண்டு ஃபுல்லா ப்ரோக்ராம்ல எந்த டான்ஸ் ஆட வைக்கணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், டீச்சர்ஸும் அப்படி மாறிடுவாங்க. அந்த டீச்சர்ஸ் சொல்லலைன்னா கூட அது அப்படியே பிள்ளைங்களுக்குள்ள வந்துடும். அந்த அந்த ஒரு வைபே அப்படி மாறிடும் இல்ல. ஏன்னா டூல் அங்க பெருசாயிருச்சு, நான் போடுற ஸ்கிட்டு பெருசாயிருச்சு. சண்டே ஸ்கூல் ரேலிஸ் யோசிச்சு பாருங்க, கிறிஸ்மஸ் ரேலிஸ் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய டூல்ஸ் நம்மளுக்கு மேஜர் ஆயிருச்சு, மெசேஜை மறந்துடுறோம். அப்போ கஷ்டப்பட்டு எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி பண்ற விபிஎஸ்லோட எண்ட் ரிசல்ட் ஒரே ஒரு ஸ்கிட்டு, ஒரே ஒரு டான்ஸ்னா அவங்கள டிராமா கிளாஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், அனுப்பலாம்ல. ஸோ சம்வேர் வி ஆர் மிஸ்ஸிங். ஸோ டூல்ஸ் வந்து லீடரா இல்லை, மெசேஜ். ஸோ யாருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, நான் போகிறேன். நீங்கள் யாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க விரும்புனீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சேஞ்ச் கொண்டு வர போகிறோம். 1.0 2.0க்கு மாற போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் வருது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, அப்போ என்னதான் நம்மளுக்கு தேவை? ஓகே, என்னதான் தேவை அப்படின்னா, ஒரு டீச்சர் வேணும். இந்த டீச்சர் யாரா இருக்கணும்னா ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளவங்களா இருக்கணும். அதுதான் முக்கியமான தேவைங்க. நான் பல வருஷங்கள் பார்த்துட்டேன், பல இடங்கள்ல பார்த்துட்டேன், பல ஊர்கள்ல பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்க செய்த நிறைய பேர் நிறைய இடங்கள்ல போய் ஊழியம் செய்யறவங்க இருக்கீங்க. எதை வேணாலும் ஃபேக் பண்ணலாம் இல்ல. ஈவன் பேஷன் ஃபார் காட ஃபேக் பண்ணலான்றதும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். லைக் ஐயோ ஆண்டவருக்காக நான் இது செய்யணும், அது செய்யணும், அது கூட ஃபேக் பண்ணலாம். ஜெஹூ பைபிள்ல வாசிக்கிறான்ல. லைக் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு இருக்கிற உறவுன்றது அது தனி. அது கொடுக்குற பேஷன், அது கொடுக்குற நான் செய்யணும்னு வர துணித்தல், அது கொடுக்கணும்னு அது அது கொடுக்குற அந்த எஃபர்ட், நான் போடுற எஃபர்ட் வந்து தனி. அது வந்து அது இல்லாதவங்களால அது அது ஃபேக்கே பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ நம்ம நிறைய பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ் வந்திருக்கீங்க, டைரக்டர்ஸ் வந்திருக்கோம். வேற வழி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, புதுசா ஒரு பிள்ளை வரா, ஒரு ஒரு பையன் வரான், அவனை நம்ம எப்படியா சர்ச்ல இன்வால்வ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஓகே, சண்டே ஸ்கூல்ல நீ வாலண்டியரா வாழணும், ஒரு 2 வருஷம் வாலண்டியரா இருப்பான். அதுக்கப்புறம் சரி வா நீ டீச்சர் ஆகு அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு பைபிள் கொஞ்சம் தெரியுது. இங்கதான் நம்மளுடைய பெரிய பெரிய நம்ம நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் as லீடர்ஸ் ஆஃப் சண்டே ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு யாரை வேணாலும் உள்ள நம்ம அழைக்கலாம். சரியா, பேஷன் இருக்கோ இல்லையோ, ஆண்டவருக்குள்ள இருக்காங்களோ இல்லையோ. ஏன்னா ஆண்டவர் அப்படி பார்த்து நம்மளை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இங்க ஒருத்தரும் நம்ம இருக்க மாட்டோம்ல. ஆண்டவர் நம்மளை எல்லாம் நம்ம இருக்கிற வண்ணமும் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா நம்ம மனசுக்குள்ள நம்ம சண்டே ஸ்கூல் வெறும் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆஸ் அ டைரக்டர் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும், என் டீச்சர்ஸ் ஆண்டவருக்குள்ள இருக்காங்களா? ஏன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள யோசிச்சு பாருங்களேன். நீங்க நீங்க டைரக்டா எடுக்கிறதுல உங்களுக்கு அடுத்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பிள்ளைங்க கிட்ட பேசுறாங்க. அப்போ இந்த நடுவுல இருக்கிற இந்த காம்பனன்ட் உண்மையான ஆண்டவரோட உறவுல இல்ல அப்படின்னு சொன்னா இங்க போய் என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க ஆவியில ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, எங்க சண்டே ஸ்கூல் வளரணும் ஆண்டவரே. ஆனா இங்க நடுவுல இருக்க இந்த பர்சன் ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொன்னா தே cannot give what they don't have. அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அவங்களால கொடுக்கவே முடியாது. அப்போ நான் இன்னைக்கு இது யாருக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா எல்லா டிரெக்டர்ஸ், சண்டே ஸ்கூல் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ், நம்ம நம்ம வந்து யாரை வேணாலும் உள்ள வர வைக்கலாம். இன்னைக்கே போயிட்டு ஓகே இவங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம இவங்களை கலட்டுறதுக்காக நான் அதை சொல்லலை. ஆனா நம்மளுக்கு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இந்த சண்டே ஸ்கூல் 2.0லன்னா, நம்ம பாத்தீங்களா எப்படி வேலை பார்க்குறோம்னு பாத்தீங்களா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்ம சண்டே ஸ்கூல் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் சண்டே ஸ்கூல் ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னா உங்க டீச்சர்ஸோட செக் பண்ணுங்க. அதுக்குன்னு நம்ம பிளேம் பண்ண சொல்ல, ஐயோ நீங்களாம் ஆண்டவருக்குள்ள இல்லையா, மனம் திரும்புங்க, இன்னைக்கே எழுப்புதல் கூட்டம் வைப்போம், அப்படி சொல்ல வரல. ஆனா உங்களுடைய மீட்டிங்ஸ்ல எல்லாமே ஆண்டவரோட அவங்க நெருங்கி சேர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு காம்பனன்ட் இருக்கணும். அந்த வாரத்துக்குரிய பாடத்தை பேசுறது மாத்திரம் இல்ல. ஆனா நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாரத்துல உங்ககிட்ட என்ன பேசினார் அப்படின்னு நம்ம ஒரு செஷன் வைக்கலாம்.
இல்ல ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொருத்தரையும் ஷேர் பண்ண வைக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண வைக்கலாம். ஸோ இது ட்ரூ ரிலேஷன்ஷிப் வித் காட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைடன்ஸ், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். J4Kலேருந்து வி வாண்ட் டு டெல் யூ, ஓகே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்றதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி வி வில் இன்கார்பரேட். சரியா? அதுதான் செகண்ட் பார்ட். ஸோ இங்கே பாருங்க, இதில் வேற ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ஒரு இன்னொரு பெரிய இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கும் போது அவங்க என்னை கூப்பிடும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீங்க மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா மேஜிக் ஷோ பண்ண சொல்லி கொடுத்தாதான் நம்ம அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு டீச்சே பண்ண முடியும்ன்றாங்க, என்னடா இது வித்தியாசம். அப்போ நீங்க என்னென்னலாம் ட்ரைனிங்ல என்னென்னலாம் கொடுப்பீங்கன்னாங்க. மேஜிக் ஷோ சொல்வீங்களா, பாட்டு சொல்லி கொடுப்பீங்களா, ஆக்ஷன் கொடுப்பீங்களா, கிராஃப்ட் எல்லாம் பண்ணும் வித்தியாசமா சொல்வீங்களா? என் மனசுக்குள்ள ஐயோ ஒண்ணுமே இல்லையே அதுல, அவங்க சொன்ன கிரைட்டீரியால ஒண்ணு கூட இதுல டிக் இல்ல. ஏன்னா த ட்ரூத் இஸ் அது ஈஸி. அது ஹவு நீங்க நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அந்த அந்த உள்ள இருக்கிற வை, ஏன் இதை செய்யறோம், நம்மளுடைய அந்த இந்த என்ன சொல்றது, இந்த ஃபார்முலா தான் நம்ம டீச்சர்ஸ் ஆகிய நம்ம, லீடர்ஸ் ஆகிய நம்ம டீச்சர்ஸ்க்கு பாஸ் பண்ண வேண்டியது. இஃப் வி பாஸ் த ரைட் ஃபார்முலா, அந்த பாஸ் பண்றது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு போய் அது டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அஸ் அ ஹோல் சண்டே ஸ்கூல் ஒரு பெரிய ரிவைவல் உங்களுடைய சர்ச்ல வரும். ஸோ இந்த வருஷத்துக்கு ஐ திங்க் இந்த டைம்ல 9 o'clock இப்படி கேட்கணும், இந்த எங்களோட பார்ட்னர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யூ ஆல்ரெடி டேக்கன் தட் ஸ்டெப்ஸ். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிப்போம். வீல் ஹாவ் அ ப்ரேயர் டீம் ப்ரேயிங் ஃபார் யூ. இந்த வருஷம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்ன்றதை நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்குள்ள நம்பலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி இவ்வளோ நேரம் இந்த தாட் ப்ராசஸ் சொன்னேன். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஓன் மெட்டீரியல் எழுதுறீங்களோ, இதுதான் என்னுடைய மைண்டில் ஓடுற விஷயம், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எழுதுனது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி பண்ணுறீங்கன்னா வெரி குட், கண்டினியூ வித் யோர் மெட்டீரியல். அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல நீங்கள் கன்வென்ஸ்ல போறீங்களோ அங்கே மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்த பார்ட் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமானது. நீங்கள் இந்த வருஷம் இந்த வருஷம் சண்டே ஸ்கூல் எங்களுக்கு கூட சேர்ந்து எடுக்கிறாங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவங்க இதுல இருந்து ஐடியாஸ் என்னென்னலாம் எழுத முடியுமோ நீங்க எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம அந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மைண்ட் செட், ஸ்ட்ராட்டஜி, டூல்ஸ், இதை எல்லாத்தையும் எங்கெங்க சேஞ்ச் பண்றோம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் ஒரு 3 வருஷங்களா அட்லீஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம், வேற வேற இடங்கள்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம். எங்கேயாச்சும் டீச்சர் தெரியுறாங்களா இந்த சண்டே ஸ்கூல்ல? டீச்சர் இருக்காங்களா? ஹலோ, நீங்கெல்லாம் நோ, இருக்கீங்களா? நோ இல்ல, இல்ல, ஸ்டூடெண்ட். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த செஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, வெறும் ஸ்டூடெண்ட்ஸை செப்பரேட் பண்ணி விட்டு தனித்தனி குரூப்பா பிரிச்சு, ஏஜ் வைஸ் குரூப்பா பிரிச்சு ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்து நீனே யோசித்து அதெல்லாம் அந்த நாளுக்குரிய மெசேஜ், இதை தான் நான் இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா, நான் கதை சொல்லியிருந்தேன், அதுதான் சொல்லுவேன்றத கேள்வியா மாத்தி 4க்கு நீ பதில் கண்டுபிடிச்சிட்டு வா. ஒரு பைபிள் சாப்டர் கொடுத்து அந்த சாப்டரை வாசித்து அதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வா. அது எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்னா, ஆதாமுக்கு ஆதாமுடைய மனைவி பேர் என்ன, இல்ல அவர் ஆப்பிள் சாப்பிட்டாரா, ஆரஞ்சு சாப்பிட்டாரா, நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. தே ஹாவ் டு திங்க் அண்ட் ரைட் இந்த வை கொஸ்டின்ஸ். ஏன் அப்படி ஆச்சு, ஏன் ஆண்டவர் அதை சொல்லியிருப்பாரு. அப்போ நான் ஆன்சர் சொல்லாமலே அவனே என்ன பண்ணான், கண்டுபிடிச்சான். ஸோ அதை அவங்களே இது டீச்சர்லெஸ் சண்டே ஸ்கூல்னு வச்சுப்போம் ஒரு செஷன். சரியா? டீச்சர்லெஸ் சண்டே ஸ்கூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கடைசியா அவங்க ஷேர் பண்ணாங்க, இது டெக்னிக்கலி ஒரு யூத், சாரி 12 to 13 இயர்ஸ்குள்ள உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்த ஒரு கிளாஸ். ஸோ அதில் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு வாரம் என்ன பண்ணோம்னா, அவங்க இந்த மாதிரி தனித்தனியாக போய் எழுதணும், குரூப்பாக எழுதுனது இல்லை, தனியாக போய் சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப அழகழக ஆன்சர் சொன்னாங்க பிள்ளைங்க. ரொம்ப கிளாஸே இவ்வளோதான். தனியாக போய் அவங்க எழுதிட்டு வருவாங்க. அது ஒரு ஒரு 40 to 50% இது நடக்கும். அவங்களே பாதி மெசேஜை சொல்லிடுவாங்க, நான் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்பினோ. அதுக்கப்புறம் நான் கன்க்ளூட் பண்றதுதான் என்னுடைய வேலையா இருந்துச்சு. அகைன் டீச்சர்லெஸ் சண்டே ஸ்கூல். அடுத்து பாருங்க, ஒரு வாரம் என்ன பண்ணோம், ஒரு மாசம், இது ஆக்சுவலா 4 வாரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன கப்ல எல்லாரும் ஒரு வெந்தயத்தை நான் குடிச்சிட்டேன்.
அவங்க எல்லாரும் போய் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நான் கொடுத்தேன், வீட்டுக்கு கொண்டு போய் அதை வளர்த்து கொண்டு வரணும். யாருக்கும் ஒரு அட்லீஸ்ட் 2 பேருக்கு தான் வளர்ந்துச்சு, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஆனா எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. இது முடிச்சுட்டு வந்து ஃபீட்பேக் நான் எல்லாத்துலயும் எல்லா வாரம் ஃபீட்பேக் கேட்டேன். ஸோ தட் எனக்கு அது தேவைன்றனால. அப்ப அதுல ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, எதுக்காக ஒரு சின்ன இந்த இந்த இதெல்லாம் இல்ல. இந்த இதுல இருந்து என்ன படிச்சோம்னா, எப்படி வளர்றது, எப்படி நம்ம வளர்றோம், வளர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன வெந்தய செடி வளர்றதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும். இல்ல இது எவ்வளவு சன்லைட் கரெக்டா இருக்கணும், தண்ணி கரெக்டா இருக்கணும், ஃப்ளட் பண்ணிட்டேன்னா காலி உன் செடி. அதெல்லாம் அவங்களே படிச்சுட்டு வந்தாங்க. நான் வந்து நீங்கெல்லாம் சயின்டிஸ்ட், எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுதான் ப்ராஜெக்ட். 4 வாரம் கழிச்சு ஃபீட்பேக்ல ஒருத்தர் எழுதுறாங்க, அஹ் ஒரு சின்ன லைஃப் லெசன் படிக்கிறதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அவனுக்கு வெந்தயம் வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. சின்ன லைஃப் லெசன் சின்னதா இருந்துச்சு, எனக்கு அது லட்டு மாதிரி இருந்துச்சு. அடுத்த வாரம் அதுதான் எங்களுடைய லெசன் ஆகி போச்சு. வாழ்க்கை பாடத்தை எவ்வளோ கடினமா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, படிக்கிறத மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பிரச்சனை ஆகும் பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆஹ் அடுத்து என்ன பண்ணோம், ஒரு வாரம் வெறும் பெயிண்டிங். இங்க பாருங்க, அகைன் டீச்சர்லெஸ் சண்டே ஸ்கூல். 20 வாட் பிள்ளைங்க, ஒரே டீச்சர் நான் இருந்தேன். ஆஹ் இப்படி பண்ணோம். ஓகே, நான் இதை பேலன்ஸ் பண்ணி சொல்றேன். டீச்சர்லெஸ் சண்டே ஸ்கூல்னு இப்போ எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நீங்களும் டீச்சர்லாம் தூக்கிடாதீங்க. டீச்சர்ஸ் தேவை, ஏன் தேவைன்னு சொல்றேன். இது இந்த க்ரௌடுக்கு நான் ஒரு இது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணனால நான் கண்ட்ரோல் குரூப்பா இருந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நானே அதை எடுத்து பண்ணேன், யாரையும் இன்வால்வ் பண்ணாம. பட் ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சில சண்டே ஸ்கூல்ல நீங்க யோசிப்பீங்க, எனக்கு டீச்சரே இல்லையே, என்ன பண்றது. உங்களால பண்ண முடியும், அதை சொல்றதுக்கு தான் சொல்றேன். டீச்சர்ஸ் ஏன் முக்கியன்றதை அப்புறம் சொல்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுல வெறும் ஒரு நாள் பெயிண்ட். இந்த பெயிண்டிங்க்கு கொஸ்டின் என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல் பிரெயின், ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட வர நான் என்ன பண்ணுவேன், யூஷுவலா என்ன பண்ணுவேன், எது உள்ள போனா நல்லா இருக்கும், எது உள்ள போலலாம் நல்லா இருக்காது, எது கெடுக்கும், ஒண்ணு மொபைல் ஏன் பார்க்க கூடாது, என்ன பண்ணும், சயின்டிபிக் ரீசன் என்ன, பிப்ளிக்கல் ரீசன் என்ன, எல்லாத்தையும் டிச் பண்ணியாச்சு அந்த வாரம். நீ எழுது, ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட்குள்ள என்னென்னலாம் இருக்கும், பின்னாடி திருப்பி என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. பியூட்டிஃபுல் பிரெயின், அக்லி பிரெயின், இப்படி ரெண்டா பிரிச்சு அவங்கள அன்னைக்கு ஃபுல் லெசன் அதுதான். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஸ்டோரியோட நான் முடிச்சேன். அகைன் இது ஒரு இது இன்னும் இதெல்லாம் வீடியோஸ் உங்களை என்னால ப்ளே பண்ண முடியல இந்த இதுல. பட் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தனியா போய் ஜோம் பண்ணாங்க. நியர்லி 10 to 15 minutes பிள்ளைங்க உட்காந்து ஜோம் பண்ணாங்க. அன்னைக்கு பாடம் அது ப்ரேயரை பத்தி இல்ல. நீ போய் வீட்டுல போய் ஜோம் பண்ணு நம்ம யூஸ்வலா சொல்லுவோம், ஆனா அன்னைக்கு ஆக்டிவிட்டியே அதுதான், கோ அண்ட் ப்ரே. தனித்தனியா போய் ஜோம் பண்ணுங்க எல்லாரும், எனக்கு ப்ரே பண்ணும், எப்படி ப்ரே பண்ணும் சொல்லிட்டு தி ஆல் வெண்ட் அண்ட் ப்ரேட். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பசில், சாதாரண பசில், ஒரு 100 பீஸ் பசில் வாங்கிட்டு எல்லா பிள்ளைங்களையும் ஒரு 4 குரூப்பா பிரிச்சிட்டேன். ஒயிட் கலர்லாம் ஒரு டீம், எட்ஜஸ்லாம் ஒரு டீம். இது இந்த வீடியோனால ப்ளே பண்ண முடியல, பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆர்வமா வந்து பயங்கர ஒர்க் பண்ணுவாங்க. இதுல இருந்து டீம் ஒர்க் படிச்சோம். அப்போ அவங்களே கண்டுபிடிச்சாங்க, இது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகல. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்காம அவங்களே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், எனக்கு எல்லாம் தெரியும், நான் உனக்கு என்ன தேவையோ நான் சொல்றேன்றத மாத்தி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க இது வரைக்கும்? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இப்படி ஒரு சண்டே ஸ்கூல் வேணும்னு ஆசையா இருக்கு? எல்லாம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாத்தீங்களா. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வெறும் சாங்ஸ், கேம்ஸ், ஆக்டிவிட்டி அப்படின்னு இல்லாம நம்மளுடைய அந்த அந்த அட்மாஸ்பியரே மாறுது, லேர்னிங் கூடுது. தட்ஸ் வாட் வி சா. லேர்னிங் பயங்கரமா கூடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இன்னொரு 10 minutes தான் இருக்கு. 10 minutesல வேகமா நான் ரஷ் த்ரூ பண்ண போறேன். எப்படி நம்ம இது வந்து யாரெல்லாம் நம்மளுடைய மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்களா இந்த வருஷம், முக்கியமா உங்களுக்கானது. இதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத நான் வேகமா சொல்றேன். ஒவ்வொரு வாரம் சண்டே ஸ்கூல் ஸ்கெட்யூல் நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது. 3 குரூப் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. பில் டைம், பைபிள் டைம், பாண்ட் டைம், எல்லாம் பிபிபி, சரியா? பில் டைம்ல தான் இப்ப நம்ம பார்த்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்க போகுது. அந்த பைபிள் டைம்ல பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நம்ம மெசேஜையும் ஷேர் பண்ணணும் இல்ல. இப்ப நான் எடுத்த கண்ட்ரோல் குரூப்ல அது வேற ஒரு செட்டிங், ஸோ இட் ஒர்க்.
எனக்கு ஷேர் டைமும் இருந்துச்சு. ஆனால் நான் 40% வைக்கல அந்த கண்ட்ரோல் குரூப்பில். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் ப்ராபப்ளி 15 to 20% தான் வச்சுருந்தேன். ஆனால் நம்மளுடைய இந்த பேட்டர்னில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற லெசன் மெட்டீரியல் இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம சத்தியத்தை நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்குது, ஃபேக்ட்ஸையும் நம்ம சொல்லணும். எல்லாமே நீனே கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ற டீகன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபிள் நம்ம போல, அது வந்து டேமேஜிங் ஆயிரும். பிள்ளைங்க நீ கண்டுபிடி, நான் கரெக்டான சேனலைஸ் நான் பண்றேன்னு சொல்றோம்ல, நீ கண்டுபிடின்றது பில் டைம், நீ கண்டுபிடிச்சது கரெக்டான சேனல்ல அனுப்புறது பைபிள் டைம். இதுதான் 2 வித்தியாசம், சரியா? அதுக்கப்புறமா நம்ம பாண்ட் டைம்னு ஒன்று வைக்கிறோம். அதுல நம்ம அவங்களுடைய கொஸ்டின்ஸ், அவங்க பேசுறது அதெல்லாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா எப்படி இருக்கும், சிங்கிங் டைம், ப்ரேயர் டைம், மெமரி வர்ஸ் டைம், கேம்ஸ் டைம், கிராஃப்ட் டைம், அப்படி கிடையவே கிடையாது. 3 பார்ட் தான். அப்போ இது எப்படி இருக்கும் ரியாலிட்டியில? ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீக் 1 இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். கிரியேஷனை பத்தி பாக்குறோம். அப்போ அந்த பில்ட் டைம்ல மேபி எல்லா குட்டி பிள்ளைங்களையும் நம்ம வெளியில கூட்டு போய் 40 மினிட்ஸ்ன்றது, இப்போ இது ஒரு 60 மினிட்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் 60 மினிட்ஸ் எவ்வளோ வரும்? கணக்கில் நான் ரொம்ப வீக்கு. யாருக்காச்சும் டக்குன்னு மேக்ஸ் வருதா? 40% ஆஃப் 60 மினிட்ஸ் 1 hour எவ்வளோ வரும்? 25 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25ன்னு வச்சுக்கலாம். 25 to 30, 30னா ஹாஃப் ஆயிரும். ஸோ 25 வச்சுக்கலாம், 20 to 25 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 25 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில போய் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. அவங்க உட்காந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. எதெல்லாம் ஆண்டவர் கிரியேட் பண்ணாரு, எனி திங், வாட் எவர் இட் இஸ், அவங்க கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். அது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்லாம் அந்த உங்களுக்கு டீச்சர்ஸ் கைடில் இருக்கும். பைபிள் டைம்ல அதை வைத்து நம்ம என்ன சொல்ல போறோம், அந்த பைபிள் ஸ்டோரிஸ் என்ன, எஸ்பெஷலி இந்த கிரியேஷன் டைம்ல நம்ம we are going to talk about evolution. பெரிய பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, கான்ட்ரடிக்ட் பண்ணுதா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட டிபேட் மாதிரி நடத்தி அவங்க கிட்ட பேச போறோம். ஸோ வந்து ஸ்கூல்ல எல்லாரும் இல்ல பைபிள் சொல்ற தப்பு, கிரியேஷன் தப்பு, எவல்யூஷன் தான் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம சொல்லவே இல்லைன்னா அவனுக்கு கொடுக்கறக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது, பாத்தீங்களா? ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங் பைபிள் டைமும் தேவை, பில் டைமும் தேவை. அவனுடைய ஆர்கியூமெண்ட் டெவலப் பண்றது பில் டைம், ஃபேக்ட்ஸ் ட்ரூத்தை ப்ரெசென்ட் பண்றது பைபிள் டைம், 20 மினிட்ஸ் பாண்ட் டைம். இந்த பாண்ட் டைம்ல வேற வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். மொத்தமே 3 செக்ஷன்ல தான் நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம். யாராச்சும் இன்னைக்கு கிராஃப்ட் என்ன, இன்னைக்கு மனப்பாடம் வசனம் என்னன்னு தேடினீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன். 3 டைப்ல தான் இருக்கும். மனப்பாட வசனம் இது. அப்போ எப்படி வசனத்தை எப்படி படிக்க வைக்க போறோம், அதெல்லாம் நான் வர வாரங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி வரும் அப்படின்றத. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 2026 நாங்க எப்படி உங்களுக்கு லெசன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா 8 யூனிட்ஸ் கொடுக்க போறோம், சரியா? இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். எஸ்பெஷலி யார் இந்த இதை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ. 8 யூனிட்ஸ் கொடுக்க போறோம். ஒவ்வொரு யூனிட்லயும் 5 லெசன்ஸ் இருக்க போகுது. ஸோ இது இந்த இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 1A பாருங்க, அது கீழே 1 2 3 4 5ன்னு இருக்கா? ஸோ அது ஒரு ஒரு யூனிட். அப்போ லெவல் 1 ஒரு வருஷத்தை 2ஆ பிரிக்கிறோம், A-B அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த லெவல் ஏன் 1 போட்டிருக்கோம்னு உங்களுக்கு கேள்வி வரும். இப்போ நான் சொன்னா ரொம்ப குழம்பிடுவோம். இந்த வருஷம் லெவல் 1, எல்லாருமே லெவல் 1. இந்த வருஷம் ஆரம்பிக்கிற எல்லாருமே லெவல் 1. லெவல் 2ன்னு ஒன்று வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த வருஷம் லெவல் 1, ஒரு வருஷத்தை ஒவ்வொரு வாட்டி 2ஆ பிரிக்க போறோம், A-B. ஸோ ஃபர்ஸ்ட் 20 வீக்ஸ் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 20 வீக்ஸ் ஏ, குரூப் ஏ. செகண்ட் லாஸ்ட் 20 வீக்ஸ் குரூப் பி. எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, இது கரிக்குலம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு போர்டு எக்ஸாம் மாதிரி 21st 26th வீக்குள்ள நாங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம். யூ கேன் பார்ட்டிசிபேட் அஸ் அ சர்ச்சா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க வந்து ஒரு எல்லா சர்ச்சஸோட கம்பீட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுப்போம். இல்லைன்னா நீங்க உங்க சர்ச்குள்ள வச்சு நீங்க வைக்கலாம். ஸோ 21st 26th வீக்குள்ள ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையும் நம்ம மாத்துறோம். இது வந்து கிரைஸ்ட் ஸ்டேஜ் சர்ச்ல இதை ட்ரை பண்ணோம். நாங்கள் எக்ஸாம்னே சொல்ல மாட்டோம், அதுக்கு பேரு ஹாப்பி டெஸ்ட். ஹாப்பியா எழுதுற டெஸ்ட் பேரு ஹாப்பி டெஸ்ட். டெஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஹாப்பி டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு என்ன படிக்கணும் என்ன அதெல்லாம் நம்ம இப்போ டைம் இல்லை, நான் டீட்டெயிலாக திருப்பி சொல்றேன். எல்லாருக்கும் இது வரைக்கும் ஓகேயா? ஒரு வருஷத்தை 2ஆ பிரிக்கிறோம், A-B. ஃபர்ஸ்ட் 20 வாரங்கள் 4 யூனிட்,
கடைசி 20 வாரங்கள் 4 யூனிட், இடையில எக்ஸாமுக்கு அந்த வீக்ஸ்குள்ள நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். எல்லாருக்கும் இது ஓகேயா? இப்போ சீக்கிரம் கணக்கு போட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பாடங்கள், எத்தனை வாரத்துக்கு பாடங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்? யார் மேக்ஸ்ல ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். எத்தனை லெசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம்? 20 ஒருத்தர் சாட்ல போட்டிருக்கீங்க. ஸோ டோட்டலா ஐயோ ஹலோ எல்லாம் முடிச்சிருக்கோமா? 40 கரெக்ட். யாரு 40 சொன்னீங்களோ கரெக்டான ஆன்சர். சூப்பர். 40 வீக்ஸுக்கான லெசன்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எத்தனை வீக்ஸ் மிஸ்ஸிங்? ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள். அப்போ மிஸ்ஸிங் வீக்ஸ் வந்து 12. கரெக்ட், சூப்பர். அந்த 12 வந்து உங்களுடைய டைம். நிறைய பேர் மேலே லீவ் விடுவோம், சில நேரம் நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி முடிப்போம். அந்தந்த வீக்ஸ் எல்லாம் இந்த 12க்கு கொடுத்துட்றோம். நான் தொடர்ந்து திருப்பி சொல்லும்போது இதை எப்படி நம்ம ரெஜிமெண்டடாக பண்ணக்கூடாதுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ டைமில் இப்போ நான் சும்மா இதை ஓரியன்டேஷன் தான், ஓவர்வியூ தான். ஓகே, இந்த வருஷத்துக்கான நம்மளுடைய தீம் என்னன்றதையும் ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். பைபிள் பேசிக்ஸ், இதுதான் லெவல் 1. இந்த வருஷம் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா ஒரு பைபிள்னா என்ன யார் கேட்டாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். பைபிள்ல இதுதான் இருக்கு. ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம பேசின மாதிரி இட் ஷுட் பிகம் an எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது லைனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், என் ஆண்டவர் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாருடா. நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லாங்குவேஜில் பேசுகிறோம். புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாருடா, அதுதான் கிரியேஷன். அதில் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, மனுஷன் கிரியேட் பண்ண ஆண்டவர் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிட்டான். அவர் அக்கௌண்ட்டே பிளாக்ட் அக்கௌண்ட் ஆக்கிட்டான். சரியா? அப்போ என்ன ஆச்சு, விழுந்தான், பாவத்தில் விழுந்தான், ஆண்டவரோட இந்த உறவை இழந்தான். ஆனால் பிளாக் பண்ணிட்டானே நான் ஆண்டவர் விட்டுட்டு போகலை. 3வது யூனிட்டுக்கு வரோம். அவர் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனார்டா. ஆபிரஹாமுக்கு அனுப்புனார், ஈசாக்குக்கு அனுப்புனார், யாக்கோபுக்கு அனுப்புனார். உனக்கும் அதே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அவர் அனுப்புகிறார். பெண்டிங்கில் இருக்குது, நீ அக்செப்ட் பண்ணேன்னா அவர் உன் கூட திருப்பி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய ஹேக் நடக்குது, அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. எகிப்தில் போய் மாட்டிக்கிறாங்க, பிரச்சனை ஆகுது, யோர்தான் வருது, செங்கடல் வருது. ஹேக்ட் அக்கௌண்ட்லேருந்து எப்படி ஆண்டவர் அவங்கள மீட்டு கொண்டு வரார். எல்லாம் மீட்டு கொண்டு வந்த பிறகு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் கிரிஞ்ச் ஆயிடுறாங்க நம்ம பசங்க. ஜட்ஜஸ் வராங்க, ராஜாக்கள் வருவாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்க போகிறாங்க, நேசிக்கிறாங்க போகிறாங்க, ரெபெல்லியன் விழுறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவங்க திருப்பி திருப்பி சந்திக்கிறார். இந்த பிரச்சனை, இந்த கிரிஞ்சை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வைரல் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஜீசஸோடைய அக்கௌண்ட். ஆண்டவர் ஒரு புது குட் நியூஸை கொடுக்குறார். அந்த குட் நியூஸ் அவர் என்ன பண்ணார், அவர் வாழ்க்கை நம்மளுக்காக மறிச்சதை, உயிர் திழந்தது, அது எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போ ஒரு புது லைவ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஜீசஸ் அக்செப்ட் பண்ண யாருமே டெட் அக்கௌண்ட் இல்லை, எல்லாரும் ஒரு லைவ் அக்கௌண்ட். இன்னொருத்தருக்காக அவங்களுடைய லைஃப் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவருக்காக எதையோ செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போது நம்மளுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிசைபிள்ஷிப்பை 7th யூனிட்டில் கொண்டு வரும். கடைசியாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அக்கௌண்ட் இருக்குடா, அது இன்னும் ஓப்பனே ஆகலை, அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் கம்மிங் வரைக்கும் முடிக்கிறோம். ஸோ இதுதான் லெவல் 1 பைபிள் பேசிக்ஸ். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் டீட்டெயில்ஸில் நம்ம போகிறதில்ல. ஆனால் யூ வாண்ட் டு சே திஸ் இஸ் வாட் பைபிள் இஸ், திஸ் இஸ் வாட் சால்வேஷன் இஸ். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் தீம். இது ஒவ்வொரு மாதமும் இதை நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் இதை தான் கவர் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்ததா எப்படி நம்ம குரூப்ஸ் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் அப்படின்னு பிரிப்போம். கிட்ஸ் கேம்பில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல், ஸ்ட்ராங், டீப் அப்படின்னு பிரிப்போம். இதில் 2 குரூப் தான், less than 8, 8 and above. less than 8 நம்ம ஸ்பார்க் டீம் சொல்கிறோம், more than 8 ஃப்ளேம் டீம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு எல்லோ கலர், ஒருத்தருக்கு ஆரஞ்சு கலர். இந்த பேர் நாங்கள் கொடுக்குற பேர். நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அது உங்களுடைய விஷ். சரியா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், பேருக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நாங்கள் கொடுக்குறது ஒரு ரெசிபி புக், குக் புக். நீங்கள் அது உங்களுடைய சர்ச்சுக்கு எது வேணும் எடுத்துக்கோங்க, எது வேண்டாமோ அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம்.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே. எப்படி இந்த லெசன்ஸ நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம்ன்றத நான் வேகமா சொல்றேன். அ எல்லா லெசன்ஸும் முன்னாடி நம்ம ஆங்கர் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆன்லைனா ஷேர் பண்ணுவோம். அப்ப நம்ம ஷேர் பண்ணும்போது வாரம் வாரத்துக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அது நெறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த வாட்டி 1 மாசத்துக்கான லெசன ஆன்லைன்ல நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்டார்ட் டேட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம். ஜான்வரியில 11th ஜான் ஏன்னா 4த் தான் எல்லாரும் வருவாங்க. நெறைய பேர் நம்ம சண்டே ஸ்கூல் அப்ப ஆரம்பிக்க மாட்டோம். ஊர்ல இருந்தெல்லாம் அப்பதான் வந்து சேருவாங்க. அதனால 11th தான் ஃபர்ஸ்ட் சண்டேயா நாங்க கன்சிடர் பண்றோம். ஒருவேளை நீங்க 4த்தே சண்டே ஸ்கூல் வைக்கிறீங்கன்னா, அந்த வாரம் மட்டும் ஒரு காமன் வீக் வச்சுக்கும்படி நான் கேட்கிறேன். 11th இருந்து நீங்க மெட்டீரியலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பனா எல்லா சாய்ஸஸும் ஒரே நேரத்துல ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் தட் எக்ஸாம் டைம் இல்லையா? ஸோ 25, 26, 27 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள Thursday to Saturdayக்குள்ள மெட்டீரியல் உங்க கையில இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் 2 சண்டேஸ் டு டிஸ்கஸ். ஸோ இந்த வருஷம் டிசம்பர் 25th வருது அது. ஸோ 25th to 27 கிறிஸ்மஸ் அன்னைக்கு இல்லைனா 27th உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நாங்க புக்ஸ் எல்லாம் அந்த சைட் பேஜஸ் உங்களுக்கு இருக்கும். அது எப்படி ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அடுத்த மாதம் நம்மளுடைய கூடுகை அப்போ நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அதையே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் இன்க்ளூட் பண்ணலை. ஆனால் நான் உங்களுக்கு இதையும் சொல்ல விரும்புகிறேன். மாதம் 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 இல்லை, ஒவ்வொரு 5th யூனிட் எண்டுக்கு முன்னாடி இல்லையா, அதில் ஒரு சின்ன ஒரு குவிக் செக்கப், ஒரு எல்லாம் ஓகேயா போயிட்டு இருக்கா அப்படின்றதுக்காகவும், அடுத்த யூனிட்டுக்குரிய ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி அடுத்த யூனிட்ல இதை தான் சொல்ல வரோம் அப்படின்ற ஒரு விஷயம், என்னென்னலாம் செய்கிறோன்ற ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளனேஷன். இதே மாதிரி 9 to 10 ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் Thursday ஆஃப் எவ்ரி மந்த் 9 to 10 PM நாங்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறோம். இது வெரி ஆப்ஷனல். நீங்கள் இது இல்லாமல் நீங்களே உங்களுடைய டீச்சர்ஸை ஹேண்டில் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இதை நாங்கள் எல்லாருக்கும் ஓப்பன் அவுட் பண்ணுறோம். ஸோ ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 செஷன்ஸ் உங்கள் டீச்சர்ஸோட இஃப் யூ வாண்ட் நீங்கள் அவங்கள வர வைக்கலாம். அதில் வெறும் என்னுடைய டிசைர் என்னென்னா, அதில் வெறும் அந்த லெசன்ஸ் மட்டும் இல்லை, அது கூடயே சேர்த்து சண்டே கிளாஸ் எப்படி பெட்டராக எடுக்கிறதுக்குன்ற சில ட்ரைனிங்கும் நான் அதில் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் இட் வில் பி கிளப் டுகெதர். இந்த மாதத்துக்கு என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒரு டிப் அந்த மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம், காட் வில்லிங் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் குரூப்போட பேசுகிறக்கும் அதுலேயே ஒரு டைம், ப்ரேயர் பண்ணுறக்கு ஒரு டைம், அதெல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு பிளான் யோசிச்சிருக்கோம். காட் வில்லிங் வில் ஹேவ் தட். பட் ஆனால் இந்த பிளான் ரொம்ப கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா ஒவ்வொரு மாதம் ஃபர்ஸ்ட் Thursday நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நம்ம குரூப்பில். பட் யூ கேன் ஜாயின். அந்த இதை அதுக்கு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வரலாம், யார் வேணாலும் வரலாம். டீச்சர்ஸ் எதெல்லாம் உங்களால் சொல்ல முடியலையோ அவங்கள எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்துருங்க, உங்களுக்காக நாங்கள் சேர்த்து சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸோ ஒர்க் புக் வந்து நாங்கள் இப்போ ஷார்ட் டைமாக இருக்கனால எங்களால் ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஒர்க் புக் கொடுத்தா மட்டும் அது மட்டும் சார்ஜ்டாக இருக்கும், மற்றபடி மிச்சது எல்லாமே ஃப்ரீ. இந்த சப்ளிமெண்ட்ரி புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து இட் வாஸ் இன்டெண்டட் ஃபார் இந்த மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெசேஜ் நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் அந்த புக் இருக்கும். ஸோ அவங்க 52 வாரமும் இது ஒரு கேமிஃபைடு ஜேர்னல் மாதிரி சண்டே ஸ்கூலாக சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. இதை நான் திருப்பி ஜான்ல நம்ம ட்ரைனிங் அப்போ நான் இன்னும் டீட்டெயில்டாக புக்கு காமிச்சு சொல்கிறேன். இது எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணாலும், நீங்கள் உங்கள் ஓன் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் இதை நீங்கள் இந்த ஜேர்னலை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஒரு ஸ்கூல் புக் மாதிரி ஃபார் சண்டே ஸ்கூல். இது நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி வி ஃபவுண்ட் அவுட் ஓகே இந்தந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி இது பண்ண ஒரு புக். ஸோ உங்களுக்கு யாருக்கும் இந்த வருஷத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். காட்ஸ் கிரேஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய புக் ஒரு பெரிய ஸ்டோர், இஎல்எஸ் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டோரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில் இருக்கவங்களுக்கு ஃபேமஸ் கிடையாது, செகண்ட்ராபாத், பெங்களூர் எல்லா இடத்துலையும் இருக்குது. இஎல்எஸ்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் நம்ம புக்ஸை நீங்கள் வாங்கலாம். ஒரு புக் வெறும் 100 rupees தான். ஸோ உங்களோட பிள்ளைங்களுக்கு இயர் பிகினிங்கில் இயர் புக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் வில் பி வெரி
நைஸ். ஸோ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடியே நான் சொல்றேன். அண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறார். நிச்சயமா நம்ம எல்லாரும் சபைகளை அங்கங்க வேற வேற இடங்கள்ல இருக்கோம். வி ஆர் அக்ராஸ் கண்ட்ரிஸ் ஆல்சோ. அபுதாபில நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை அடுத்த வருஷம் இதே டைம் ப்ரேஸ் பண்ண போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல 2026 December 4th கிட்ட we are going to have a singing time. இல்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆல்ரைட். பாஸ்டர் ஹேனாத்தை நீங்க ஜோம் பண்ணி முடிக்க முடியுமா? நம்ம எஸ், கர்த்தர் நல்லவர், எதையுமே அவருடைய ஆதீனத்தில் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்க, எல்லாத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:7 அந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த நாள் எங்களுக்கு நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்பாகவே நீங்க ஷைனி ஆயத்தப்படுத்தி இருக்கீங்க, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது எங்க பிள்ளைங்க நல்ல வழியில வந்துடணும்ப்பா. நிறைய வழி விழுகிறத நாங்க இப்ப பார்க்கிறோம், ஃபேஸ் பண்றோம். சபையில பெண் பிள்ளைகள் தவறுகிறத எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னே தெரியல ஐயா. இந்த காரியங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கர்த்தர் எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஐயா ஸ்தோத்திரம், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்போட கடைசி வரைக்கும் வாழத்தக்கதாக இந்த சண்டே கிளாஸ்லயே நாங்க கத்து கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு சில நேரம் தெரியல, அதுக்கு நாங்க கீழே இறங்கி வர்றதுக்கு எங்களுக்கு தெரியல. இந்த பாடத்திட்டங்கள் மூலம் ஆண்டவரே நாங்க அவங்களுடைய அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், அதெல்லாம் இந்த இன்ட்யூஷன் இதெல்லாம் தொடத்தக்கதாக ஆவியத்தோட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏதோ நாங்க கிராஃப்ட் ஒர்க்கு சொன்ன மாதிரி டூலை நாங்க முக்கியப்படுத்தி மெசேஜை விட்டுறாதபடிக்கு எங்களுக்கு இறக்க செய்யுங்க. இந்த மீட்ல கலந்து கொண்டிருக்க எல்லா சபை, எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், சின்ன வயசுல இருந்தே அவங்க உங்க மேல அதிக ஆசை, அந்த பேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்போட வளரத்தக்கதாக நாங்க சண்டே கிளாஸ்ல ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. உங்க பாதத்துல நாங்களும் அமர்ந்து அதிகமா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. கற்றுக்கொண்டதை அதை பிராக்டிஸ் பண்ணத்தக்கதான கிருபை, மனுஷ உதவிகள், தயவுகள் எல்லாத்தையும் தாங்க. ஷைனி ஆயத்தப்படும் பொழுது அவங்களுடைய அந்த டீம் ஒர்க் எல்லாருக்கும் நிஜமா எல்லாரும் வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி இந்த காரியங்கள்ல ஊழியத்துல ஈடுபடத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரனுடைய கிருபையை கூட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த ஜெனரேஷனை நாங்க சரியா உருவாக்க எங்களுக்கு இறக்க செய்யுங்க. தாழ்த்துகிறோம், நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Amen. ஸ்தோத்திரம். Thank you. Thanks everyone. Good night. Thank you. Bless you. ஜனவரியில Good night. பார்க்கலாம். Good night. Bye.